மீட்டிங்க்காக போன வந்து ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி வராரு. அப்போ வந்து வீட்ல உள்ளவங்கலாம் கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரியல, கார் ஒர்க்கே ஆவல. நல்ல காலம் கார் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகல. நம்ம சூப்பர் வேலை பண்ணிட்டோம். இப்போ எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. சரிப்பா என்ன பண்ண போற? வீட்லயே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆளுங்கலாம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரிங்கப்பா ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. இது என்ன பார்க்குற அபி வந்து, "ஓ வீட்டில் நிம்மதியாக வந்து அட்டெண்ட் பண்ணீங்களோ மீட்டிங்கு? அது எப்படி இந்த அபி விடுவா? என்னை வந்து ஓவராக பேசுனீங்கல்ல, அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும்ல. இருங்க இருங்க நான் என்ன பண்ண போகிறேன் பார்." அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து புராண கதைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அபி. "ஓ அப்படியா, இவ்வளோ நடந்திருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குது கேட்குறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ராமாயணத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ ராமாயணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சீதை ராமன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்கக்குள்ள வந்து அந்யோன்யம் அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. கல்யாணன்றது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்யாண வாழ்க்கை தான் வந்து ஒரு பாதுகாப்பை தரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து உணர்த்துறாங்க வந்து லாவண்யாவுக்கு. லாவண்யாவும் இதெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அப்போ கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிவிங் வாழ்க்கைலாம் வேஸ்ட்டு அப்படின்னு வந்து லாவண்யா வந்து முடிவுக்கு வராங்க. வந்து மீட்டிங்காக போகணும்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாரு. உடனே அபி வந்து நைஸாக வந்து உள்ள ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து அபி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து, "ஓ மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கீங்களா? அதோ இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிங்டோன் வந்து மாற்றி செட் பண்ணி வச்சிடுறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு நேராக வந்து திரும்புகிறாங்க. பார்த்தா ராகவ் நிற்கிறாரு. "நீ ஏன் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை இல்லை நான் சும்மா தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கீழே வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டேன்ல, கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறாரு, எரிஞ்சு விடுறாரு, பார்த்துக்கலாம் இவர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே மீட்டிங்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆளுங்களாம் வர வச்சுறாங்க. ராகவ் வந்து மீட்டிங்காக உட்காராரு. ஃபோனை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு போகிறாரு மீட்டிங். ராகவ் வந்து மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒருத்தரோட ரிங்டோன் வந்து சவுண்ட் வருது. அதை பார்த்துட்டு சமைய டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் புரியுதா? இங்கே வந்து வேலை செஞ்சு வந்தால் வேலையை தான் பார்க்கணும். ஃபோன்லாம் ஆன் பண்ணக்கூடாது. அந்த ரூல்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு திட்டி விட்றாரு. சரிங்க நாங்கள் எல்லோரும் ஆஃப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு எல்லாருமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கூடயுமே காய்கறி கட் பண்ணியிருக்காங்க. பாட்டி அப்படி சொல்லிட்டு விலக பார்க்குறாங்க. உடனே வந்து காய்கறி கட் பண்ணியிருக்கும்போது வேலையை விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க ராகவோட சித்தி. "அவள் போனால் போட்டும் நீ செய்" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணினே இருப்பாங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி பதுங்கி போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க, இப்போ தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த ஃபோனுக்கு வந்து ராகவ் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க லேண்ட்லைன்லேருந்து. உடனே வந்து ராகவ் வந்து, யாரோட ஃபோன் இப்படி அடிக்குது, ஒரே சாங்ஸ் வேறு, என்ன சாங் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரியான குத்துப்பாட்டு சாங்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. என்னது இது இப்படி ஒரு பாட்டா அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து காய்கறி கட் பண்ணியிருக்கும்போது எல்லாருமே, ஐயோ இப்படி ஒரு சாங்கா, இந்த வீட்டில் யார் இந்த சாங்லாம் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வந்து சரி எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம் சரியான பாட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு லாவண்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே மீட்டிங்கில் வந்து இந்த பாட்டு வந்தோட செமையாக டென்ஷன் ராகவ். எதனால் இந்த மாதிரி பாட்டெலாம் வைக்கிறீங்க? நான் சொன்னேன்ல இப்போ தானே சொன்னேன் ஆஃப் பண்ண சொல்லி அப்படின்னு. சார் எங்களது இல்லை சார், உங்கள் மொபைல் சார் அப்படின்னோடனே, ஏன் மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எடுக்கிறாரு. எடுத்தா லேண்ட்லைன் நம்பரு. இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா எனக்கு நல்லா புரியுது அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே எல்லா மீட்டிங்லாம் நான் பார்த்துருக்கிறேன், எல்லா ப்ராப்ளமும் ஓகே, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், எதுவும் வந்தால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. உடனே கீழே வராரு. யார் இந்த பாட்டை வந்து எனக்கு ரிங்டோனாக செட் பண்ணது, எதுக்காக லேண்ட்லைன்லேருந்து என்னை கூப்பிட்டீங்க, மீட்டிங் இருக்கும்போது இப்போ கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. எல்லாருமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு ராகவ். அப்பா எப்படியோ மீட்டிங் வந்து நல்லபடி நடக்கவே நடக்கலை, கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு இது வரைக்கும் போதும், இந்த அபினா யார் அப்படின்னு சொல்லிட்டு அபி வராங்க. இதோட முடியுது.